அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுக்கு அடிப்படை உரிமைகளில் முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் பார்க்க போகிறோம். ஆர்டிக்கல் 20. இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஆர்டிக்கல் 1லேருந்து 20 வரைக்கும், அதாவது 19 வரைக்கும் இருக்கிற ஒரு ஆர்டிக்கலையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூவில் கேட்குற கேள்விகளுக்கு கூட அதில் பதில் கொடுத்துருப்போம். ஓகேவா? அது லக்ஷ்மிகாந்தை பேஸ் பண்ணி நிறைய முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எடுத்து தான் போடுறோம். உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய நோக்கம். அப்படி இருக்கும் பொழுது ஆர்டிக்கலில் 1லேருந்து 19 வரைக்கும் பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூவேஷன் இருக்கும். இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இதை பார்க்குறதுக்கு முன்னாடி மற்ற வீடியோஸையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஆர்டிக்கல் 20 எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்க்க போகிறோம். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான் ஆர்டிக்கல் 20ல் முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஒரு மனிதன் தப்பு செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்றத பற்றி பேசுது. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு அளித்து நியாயத்தையும் தன்னிச்சையற்ற தன்மையையும் மற்றும் சட்ட ரீதியான பாதுகாப்பையும் உறுதி செய்யும் ஒரு முக்கியமான சரத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதனை குற்றம் சாட்டிட்டாங்க. அப்படி குற்றம் சாட்டும் பட்சத்தில் கவர்மெண்ட்டோ அல்லது ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கிறோ அவர் இஷ்டத்துக்கு அவனை தண்டிக்காமல் இருக்கிறதுக்கும் அந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு கொடுக்கறதையும் உறுதி செய்யணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட முக்கியமான நோக்கம். இது இந்திய குடிமகனுக்கு மட்டும் இல்லை, வெளிநாட்டவினருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சட்டப்பூர்வ நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கும் இந்த ஆர்டிக்கல் பொருந்தும். இப்போ சட்டப்பூர்வ நிறுவனங்கள் பாதுகாக்கிறது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 20 அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆர்டிக்கல் 20ல் ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஆர்டிக்கல் 20ல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, பின்னோக்கிய குற்றவியல் சட்டங்களில் இருந்து பாதுகாப்பு, அதாவது ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் எக்ஸ்போஸ்டு ஃபேக்டோ லா அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு புதிய சட்டத்தின் மூலம் தண்டனை வழங்க முடியாது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் ஈஸியாக புரியும். அடுத்தது தண்டனையை அதிகரிக்க முடியாது. அப்போது ஆர்டிக்கல் 20ல் 1 என்ன சொல்லுது, பின்னோக்கிய குற்றவியல் சட்டங்களில் இருந்து பாதுகாப்பு, புதிய சட்டத்தின் மூலம் தண்டனை வழங்க முடியாது, தண்டனையை அதிகரிக்க முடியாது அப்படின்னு 2 விஷயங்கள் சொல்லுது. இப்போது ஒருத்தர் 2010ல் ஒரு திருட்டு செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திருடிட்டார் ஒரு கடையில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரை அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட்டு அந்த கோர்ட்டில் தண்டனை வர்றது பார்த்தீங்க அப்படின்னா 2025 வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி வரும்பொழுது இவருக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்? இப்போ 25ல் தண்டனைகள்லாம் மாறிடுச்சு அப்படின்னா அப்போது அவர் குற்றம் செய்யும்போது அவருக்கு என்ன தண்டனை இருக்குமோ அந்த தண்டனை தான் கொடுக்கணும். அப்போ 2010ல் திருட்டுக்கு என்ன தண்டனை, ஒரு 500 ரூபா ஃபைனு அப்படின்னா அதுதான் கொடுக்கணும். 2025ல் திருட்டுக்கு 2 வருஷம் ஜெயிலு அப்படின்னா அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தண்டனையை அதிகரிக்க முடியாது. முன்னாடி என்ன தண்டனை இருந்துச்சோ அதுதான் சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு கொலையே பண்ணிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொலை பண்ணிட்டாரு. அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் ஒரு ஆயுள் தண்டனை இருக்குது. அவர் கொலை பண்ணுற அந்த வருஷத்தில் ஆயுள் தண்டனை இருக்குது. ஆனால் அவர் கொலை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 வருஷம் கழித்து இனிமேல் கொலை பண்ணவங்களுக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லி அந்த தண்டனை அதிகரித்து என்ன பண்ணக்கூடாது, அவருக்கு மரண தண்டனை புதுசாக ஒரு சட்டத்தின் மூலமாக வழங்கக்கூடாது. இருக்கிற தண்டனையை அதிகமாக்கி என்ன பண்ணக்கூடாது, தண்டனை கொடுக்கக்கூடாது. இந்த 2 விஷயங்கள் சொல்கிறது. இது விசாரணை மற்றும் உறுதித்தன்மைக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீதிமன்றத்தில் ஒரு விசாரணை செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன பண்ணணும், விசாரிக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஓகேவா? அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒருத்தர் இப்போ கொலை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி விசாரிக்கிறாங்க. 2010ல் விசாரிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் 2020 கிட்ட மறுபடியும் அவருக்கு விசாரணை பண்ணணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரே குற்றத்துக்கு 2 வாட்டி விசாரிக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. ஒரே குற்றத்துக்கு 2 வாட்டி தண்டனை தான் கொடுக்கக்கூடாது. ஆனால் விசாரணை அப்படின்றது எத்தனை வாட்டி வேணால் வரலாம். மறுபடியும் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து அவர் விசாரிக்கிறதுக்கு இந்த சட்டத்தில் விதிவிலக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சட்டம் சட்ட ஆர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் சட்டங்களுக்கு பொருந்தாது, குற்றவியல் சட்டங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஓகே, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது ஆர்டிக்கல் 20ல் சப்கிளாஸ் 2 ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் டபுள் ஜியோபாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் ஒரு தடவை செஞ்ச தப்புக்காக மீண்டும் மீண்டும் தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேக்டை பார்த்தீங்க, இந்த ஒரு லைனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி
ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். ஒரு வாட்டி செஞ்ச தப்புக்கு நிறைய வாட்டி தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. என்னென்னா, ஒரு வாட்டி அவர் குற்றம் சாட்டப்பட்டு இருக்க வேண்டும், அவர் மேலே வழக்கு பதிஞ்சிருக்கணும், வழக்கு முடிவில் அவருக்கு தண்டனையும் கொடுத்துருக்கணும், தண்டனை வந்து கொடுத்து அதை வந்து அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கணும். இந்த 3 விஷயம் நடந்தால் தான் அவருக்கு அடுத்த தடவை குற்றமுக்கு தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து கோர்ட் வரைக்கும் போகுது, ஓகேவா, கோர்ட்டில் வந்து அவரை விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அடுத்து அதுக்கு மேல்முறையீடு போயிட்டு அங்கே வந்து தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏற்கனவே விசாரிச்சாச்சு, அதனால் வந்து ஒரு சப்கிளாஸ் 2 வந்து சொல்லக்கூடாது, 20ல் 2 படி என்னை மறுபடியும் தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் அவர் என்ன பண்ணணும், தண்டிக்கப்பட்டிருக்கணும். அப்படி தண்டிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் வந்து மறுபடியும் அதே குற்றத்துக்காக தண்டனை அவர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ குற்றம் இல்லாதவர் அப்படின்னு விடுவிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து மேல்முறையீடு பண்ணும் பொழுது அந்த இடத்துல வந்து என்ன பண்ண முடியாது, அவருக்கு வந்து தண்டனை கொடுத்தா இவர் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒருவேளை கீழ் நீதிமன்றத்திலே ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து இவருக்கு கொடுத்த தண்டனை பத்தாது அப்படின்னு மறுபடியும் மேல்முறையீடு பண்ணி அவருக்கு எக்ஸ்ட்ரா தண்டனை கொடுங்க அப்படின்னு மறுபடியும் வந்து என்ன பண்ணக்கூடாது, தண்டிக்கக்கூடாது. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, ஆனால் துறைசார் நடவடிக்கை மேற்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்களோட டிபார்ட்மெண்ட்லேயே சொல்கிறேன், ஒரு விஏஓ இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒருத்தர்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டார், ஒரு 1000 ரூபா லஞ்சம் வாங்கிட்டார் அப்படின்னா அவரை வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்க, போலீஸ் பிடிச்சி ஒரு 2 மாதம் ஜெயிலில் வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா, இது வந்து நீதிமன்றத்தில் கொடுத்த தண்டனை. அடுத்ததாக இவர் 2 மாதம் ஜெயிலில் கடந்துட்டு திரும்பி வராரு, ஆஃபீஸ் வராரு அப்படின்னா அவரோட ஹையர் அஃபிஷியல் என்ன பண்ணுவார், நான் வந்து உன்னை 2 மாதம் சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போது இவர் என்ன பண்ணக்கூடாது, ஒரு வாட்டி பண்ண தப்புக்கு எனக்கு 2 தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு கிளைம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிற ஒரு முடிவு. அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் அவரோட உயர் அதிகாரி வந்து என்ன பண்ணுறாரு, உனக்கு இந்த 2 மாதம் நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுவும் இதையும் குழப்பிக்கக்கூடாது. டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிற நடவடிக்கைகள் வந்து வேறு, நீதித்துறையில் கோர்ட்டில் எடுக்கிற நடவடிக்கை வேறு. ஒரு கோர்ட்டு தண்டனை கொடுத்து அந்த தண்டனை அனுபவிச்சதுக்கப்புறம் அடுத்த கோர்ட்டை என்ன பண்ணக்கூடாது, தண்டிக்கக்கூடாது. ஆனால் கோர்ட்டு தண்டிச்சதுக்கப்புறம் அவரோட டிபார்ட்மெண்ட் ஹெட் வந்து அவரை இன்னொரு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கலாம். ஓகேவா, அது வந்து சஸ்பென்ஷனாக இருக்கலாம், இல்லை ரிலீவ் பண்ணுறதா இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். சரியா, இது வந்து ஆர்டிக்கல் 20ல் 2 சொல்லுது. அடுத்தது ஆர்டிக்கல் 20ல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, தன்னைத்தானே குற்றவாளி ஆக்கிக் கொள்வதற்கு எதிரான பாதுகாப்பு, அதாவது ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் செல்ஃப் இன்ஸ்கிரிமினேஷன். ஆர்டிக்கல் 20ல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, தன்னைத்தானே குற்றவாளியாக்கிக் கொள்வதற்கு எதிரான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுது. ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுது. அதாவது எந்த ஒரு நபரையும் அவர் செய்ததாக கூறப்படும் குற்றத்துக்காக அவரையே சாட்சியாக இருக்குமாறு கட்டாயப்படுத்தக்கூடாது. அதாவது இப்போ ஒரு செயல் வந்து நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து திருடிட்டாரு அப்படின்னா அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட போயிட்டு நான் தான் திருடினேன் அப்படின்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, வற்புறுத்தவோ அடிக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ஆனால் இது சாட்சிக்கு கிடையாது. இப்போ யார் திருடன்னு சொல்கிறோமோ அவரையே வந்து நான் தான் திருடன்னு ஒத்துக்க வைக்க முடியாது. ஆனால் அவர் கூட இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து என்ன பண்ணணும், இவன் தான் திருடினா அப்படின்னு சொல்கிறதுக்கு வற்புறுத்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சாட்சி வந்து என்ன பண்ணணும், அவர் கண்டிப்பாக கோர்ட்டில் அவரோட பக்கத்தை நியாயத்தை சொல்லணும் அப்படின்றது அவரோட கடமை அப்படின்றதுனால சாட்சிக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு எக்ஸம்ஷன் என்னன்னா, பொருள்சார் ஆதாரங்களை சேகரிக்கலாம். அதாவது இப்போ ஒரு கொலை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற நபர்கள்கிட்ட போயிட்டு என்ன கேட்கலாம், உங்களோட பிளட் சாம்பிள் கொடுங்க, உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டு கொடுங்க, ஓகேவா, அதோட உங்களோட சைன் போடுங்க அப்படின்லாம் கேட்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு வற்புறுத்தலாக ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து செல்ஃப் இன்ஸ்கிரிமினேஷனாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்ததாக இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், மௌனமாக இருக்கும் உரிமைன்னு ஒரு உரிமை வந்து கொடுத்துருக்கானுங்க. ரைட் டு சைலன்ஸ். அதாவது ஒரு போலீஸ்கார் வந்து நம்மளை வந்து ஒத்துக்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கொலையோ அல்லது ஒரு தவறான ஒரு விஷயத்தையோ நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கோ அப்படின்னு உங்களை கட்டாயப்படுத்தும் பொழுது நீங்கள் பேசாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஓகேவா, அதை வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆர்டிக்கல் 20ல் 3 வந்து சொல்லுது. இதில் முக்கியமான வழக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நந்தினி சத்பதி வழக்கு,
வெர்சஸ் பிஎல் தானி. ஓகேவா, நந்தினி சத்பதி வெர்சஸ் பிஎல் தானி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு நடுவில் இருக்கிற ஒரு கேஸில் ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, காவல் நிலைய விசாரணையிலேயே ஆர்டிகல் 20 அமலாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தான் ரைட் டு சைலன்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு மனிதனை குற்றம் சாட்டிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குற்றம் சாட்டினதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேயே ஆர்டிக்கல் 20 அவனோட உரிமை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இது வந்து கோர்ட்டில் போனதுக்கப்புறம் அவனுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் தான் அமலாகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவரை போலீஸில் பிடிச்ச உடனே ஆர்டிக்கல் 20 அமல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக செல்வி வெர்சஸ் கர்நாடகா கேஸ் 2010 நடந்துச்சு. அதில் ஆர்டிக்கல் 20க்கு 3க்கு அதாவது பின்னாடி வர விஷயங்கள்லாம் ஆர்டிக்கல் 20ல் 3க்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால், உண்மை கண்டறியும் சோதனை, பொய் கண்டறியும் சோதனை, பிரெயின் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவேஷன் ப்ரொஃபைல், அதாவது BEAP அப்படின்னு சொல்லுவாங்க. இது விஷயம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் அவனோட சுயநினைவே இல்லாத டைமில் அவனுக்கு ஏதோ ஒரு ஊசியோ அல்லது ஒரு ஹிப்னாட்டிசமோ கொடுத்து அவனோட ஆழ் மனசில் இருக்கிற விஷயங்களை வெளியில் கொண்டு வருவாங்க. ஓகேவா, பொதுவாக இது பழைய படத்துலலாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஒருத்தரை படுக்க வச்சு இந்த பேனாவே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உன் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி சொல்கிறது எல்லாமே ஆர்டிக்கல் 20ல் 3க்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு மனிதனோட அனுமதி இல்லாமல் அவனோட மனதில் இருக்கிற தகவல்களை பெறுவதற்கான உரிமை யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆர்டிக்கல் செல்வி வெர்சஸ் கர்நாடகா கேஸில் முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக வந்திருக்கு. ஓகேவா, உங்களுக்கு ஆர்டிக்கல் 20 புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் நம்ம ஒரு ரீகேப் பார்த்துருவோம். ஆர்டிக்கல் 20 என்ன சொல்லுது, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சட்டப்பூர்வமாக பாதுகாப்பு அளித்து நியாயத்தையும் தன்னிச்சையற்ற தன்மையையும் மற்றும் சட்ட ரீதியான பாதுகாப்பையும் உறுதி செய்யும் முக்கியமான ஒரு சரத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது குடிமக்களுக்கு மட்டும் இல்லை, வெளிநாட்டவருக்கும் கிடைக்கும். வெளிநாட்டவர் அப்படின்னும் பொழுது அவர் வந்து நம்மளோட நட்பு நாடாக இருக்கணும், வெளிநாட்டவராக அதாவது எனிமி நாடாக இருக்கக்கூடாது. இது குடிமக்களுக்கும் வெளிநாட்டவருக்கு மட்டும் இல்லை, சட்டப்பூர்வ நிறுவனங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குது. ஆர்டிக்கல் 20ல் 1 என்ன சொல்லுது, ஆர்டிக்கல் 20க்கு கீழே 3 சப் கிளாஸ் இருக்குது. அதில் 20ல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதன் அப்போ செஞ்ச தப்புக்கு அந்த டைமில் இருக்கிற தண்டனை தான் கொடுக்கணும். பின்வரும் காலங்களில் அது ஒரு 2-3 வருஷம் கழித்து புதுசாக ஒரு தண்டனையை உருவாக்கி அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே கொடுத்த தண்டனையை ஒரு வாட்டி தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதை வந்து அதிகரித்து கொடுக்கக்கூடாது. இப்போ தண்டனை கொடுத்துட்டாங்க 3 மாதம் முன்னாடி, கொடுத்த தண்டனையை ஒரு 6 மாதம் கழிச்சு இல்லை உனக்கு 3 மாதம் இல்லை 6 மாதம் ஜெயிலு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 20ல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு வாட்டி செஞ்ச தப்புக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை அவனை தண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கண்டிஷன் என்ன, ஒரு வாட்டி அவரை குற்றம் சாட்டி அவர் மேலே வழக்கு தொடர்ந்து அவர் தண்டனை கொடுத்து தண்டனை அவர் அனுபவிச்சிட்டாரு அப்படின்னா அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் இதில் துறைசார் நடவடிக்கைகளில் விலக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டு அவரை விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் மேல்முறையீடுக்கு போகும்போது மேலே இருக்க கோர்ட்டு அவருக்கு தண்டனை கொடுத்துச்சு அப்படின்னா அவர் வந்து இந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி வெளில வர முடியாது. அடுத்தது ஆர்டிக்கல் 20ல் 3 என்ன சொல்லுது, ஒருத்தனை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அவனையே ஒத்துக்க வைக்கிறதுக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இதில் தான் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் சொல்கிறாங்க. கட்டாயப்படுத்தக்கூடாது, இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து சில ஆதாரங்களை சாட்சிகளை வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மெட்டீரியலாக இருக்கணும். ஓகேவா, அடுத்ததாக இதில் 2 முக்கியமான கேஸ் இருக்குது. நந்தினி சத்பதி கேஸ், நந்தினி சத்பதி வெர்சஸ் பிஎல் தானி வழக்கு, செல்வி வெர்சஸ் கர்நாடகா வழக்கு. ஃபஸ்ட்டு கேஸில் ஆர்டிக்கல் 20 ஒருத்தனை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போகும்போதே ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுது. சைலண்ட்டாக இருக்கிறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லுது. அடுத்ததாக செல்வி கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தரோட உண்மை கண்டறியும் சோதனையோ பொய் கண்டறியும் சோதனையோ வந்து அவனோட மனதில் இருக்கிற தகவல்களை அவனோட அனுமதியே இல்லாமல் வாங்கிறதுனால இது ஆர்டிக்கல் 20ல் 3க்கு கீழே எதிரானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா நிறைய டைம் நான் வந்து வீடியோஸ் போடும்பொழுது நிறையா வியூஸ் போகாமல் தான் இருக்கும். அதனால் ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடாக சம்டைம்ஸ் இருக்குது. சரி, ஓகேவா, நீங்கள் ஏதாச்சும் உங்களோட கமெண்ட்ஸு போட்டிங்க அப்படின்னா எனக்கு அது கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இல்லை இதில் ஏதாச்சும் மாற்றம் பண்ணணுமா, இல்லை நான் எப்படி என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும், உங்களுக்கு மற்றபடி எப்படி நான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். ஒரு கமெண்ட்ஸையும் நான் கண்டிப்பாக பார்ப்பேன். தேங்க்யூ.